ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்னைக்கு வந்து லைஃப் பாத் நம்பர் 5க்கு இப்போ என்ன நடக்குது அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு, அதுக்கப்புறம் 2026 லைஃப் பாத் நம்பர் 5க்கு என்ன நடக்குது அப்படின்ற மாதிரி பார்த்துடலாம். ஆனால் நான் நிஜமாக சொல்கிறேன், 2026 இவங்களுக்கு நிறைய விஷயம் நடக்க போகுது லைஃப் பாத் நம்பர் 5க்கு. அப்புறம் இப்போவே நிறைய விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு. ஓகே, நிறைய சேஞ்சஸ் நடந்துக்கிட்டு இருக்கு முக்கியமாக. ஸோ அதுக்கு வந்துட்டு நீங்கள் தயாராக இருந்துக்கணும். இது வந்து இப்போ உங்களுக்கு என்ன நடக்குது லைஃப் பாத் நம்பர் 5க்கு அப்படின்ற மாதிரி பார்த்துடலாம். ஸோ லைஃப் பாத் நம்பர் எப்படி ஆட் பண்ணணும்னு அப்படி சொல்லியிருப்பேன், திருப்பி சொல்கிறேன். ஆட் ஆல் யோர் டேட் ஆஃப் பர்த்து நம்பர். ஓகே, எல்லாத்தையும் ரெடியூஸ் பண்ணுங்கள். ஆட் பண்ணிவிட்டு சிங்கிள் டிஜிட் வர வரைக்கும் நீங்கள் பார்க்கணும். இப்போ வந்து 45 இல்லாட்டி என்ன 54, 25 இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் அதை வந்து சிங்கிள் டிஜிட் ஆகிற வரைக்கும் பார்க்கணும். எக்ஸப்ட் 11, 22, 33 இந்த 3 நம்பர் தவிர வேறு எந்த டபுள் டிஜிட் வந்தாலும் நீங்கள் சிங்கிள் டிஜிட் ஆகிற வரைக்கும் ட்ரை பண்ணணும். இந்த 11, 22, 23 11, 22 and 33 ஐயா 11, 22, 33 ஓகே. ஸோ இந்த 3 நம்பர்ஸுமே வந்துட்டு மாஸ்டர் நம்பர்ஸ், அதை டிடெக்ஷன் பண்ண முடியாதுப்பா. ஓகே, எக்ஸ்ட்ரீமாக இதுக்கு போயிடலாம். இன்க்ரீஸ் யோர் வால்யூம் இல்லாட்டி வேர் ஹெட்ஃபோன்ஸ், டேக் வாட் எவர் ரெசினேட்ஸ் அண்ட் லீவ் த ரெஸ்ட். ஸோ இங்கே இருக்கிறவங்க வந்துட்டு இப்போ நிறைய அந்த யூஎஃப்ஓஸ் பார்க்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது, இல்லாட்டி அதை பற்றின நிறைய டவுன்லோட்ஸ் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எதுவாக இருந்தாலும் நீங்கள் வந்து ஒரு பொதுவாக சொல்கிறேன், எதுவாக இருந்தாலுமே நீங்கள் ஃபுல் கான்செப்ட் தெரியாமல் உள்ளே காலை விடாதீங்க. எல்லாத்தையுமே நீங்கள் ஃபுல்லாக தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து எந்த ஒரு முடிவாக இருந்தாலும் எடுங்க. நிறைய ஈகோ டெத்ஸ் இப்போ நடக்குது இவங்களுக்கு. இவங்க நிறைய விஷயங்கள் தன்னால் செய்கிற மாதிரி இவங்க ஃபஸ்ட்டு வந்து மற்றவங்க டிபெண்ட் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க லைஃப் பாத் நம்பர் 5. இப்போ அவங்களே வந்து சின்ன சின்ன விஷயங்கள் செஞ்சு அவங்களுக்கு கான்ஃபிடென்ஸ் அதிகமாகிட்டு வருது. அதுக்கப்புறம் வேர்னரபிலிட்டியாக இருக்கிறது ஓகே தான், அதுவும் ஒரு ஸ்ட்ரென்த்து தான். நிறைய பேர்னால வேர்னரபிலிட்டியாக இருக்க முடியாது, நிராயுதபாணியாக இருக்க முடியாது, அவங்க மற்றவங்க அந்த மாதிரி காட்டிக்க முடியாது. ஆனால் இவங்கனால அப்படியுமே இருந்துமே அவங்க சந்தோஷமாக இருந்து அவங்களோட விஷயங்களை செஞ்சுக்க முடியும். அப்படி இருந்துமே அவங்களுக்கு ஒரு ஸ்ட்ரென்த், அதை மற்றவங்களால காட்ட முடியாது. வல்னரபிலிட்டி இவங்களால காட்ட முடியும், அதுவே இவங்களுக்கு ஒரு ஸ்ட்ரென்த்து. அவங்களோட ஒரிஜினாலிட்டி இவங்களால மற்றவங்ககிட்ட காட்ட முடியும் ஃபில்டர் இல்லாமல், அப்படின்ற மாதிரி இவங்க இருக்காங்க. அப்புறம் இவங்களே வந்து தே ஆர் வீவிங் தேர் ஓன் டெஸ்டினி. அவங்கள ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நொடியும் நானே செதுக்கிக்கிட்டதுன்னு சொல்லுவாங்கல்ல, ஒரு ஃபேமஸ் டைலாக் அஜித் சார் சொல்லுவார். ஸோ அந்த மாதிரி தான் வந்துட்டு இவங்க அவங்க வாழ்க்கையை வந்து ஒவ்வொரு விஷயமும் பார்த்து பார்த்து பண்ணிகிட்ருக்காங்க. இவங்க என்னென்ன பண்ணுறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் இவங்களோட ஃப்யூச்சர் எல்லாமே இருக்கும். அதான் ரியாலிட்டி இஸ் ஷேப்ட் பை யோர் ஆக்ஷன்ஸ் அண்ட் டெசிஷன்ஸ். அதுக்கு சிறந்த எடுத்துக்காட்டு லைஃப் பாத் நம்பர் 5. ஸோ இவங்க ரொம்பவே வந்துட்டு மேனிஃபெஸ்டேஷனில் மாஸ்டர் ஆகிட்டுருக்காங்க. மேனிஃபெஸ்டேட் பண்ணுறதுல வந்து ரொம்ப மாஸ்டர் ஆகிட்டுருக்காங்க. நிறைய ஏஞ்சல்ஸோட, நிறைய டிவைன் பீயிங்ஸ் ஆர் என்டைட்டிஸ் கிட்ட தே ஆர் கிரியேட்டிங் பாண்ட். இல்லாட்டி இவங்க பண்ணுற அந்த எஃபர்ட்டை பார்த்து அவங்களே மனசருகி இவங்களுக்கு உதவி செய்யலாம் அப்படின்ற மாதிரி ஒரு இதுக்கு வந்திருக்கிறாங்க லைஃப் பாத் நம்பர் 5க்கு. இப்போ இதான் நடக்குது. அப்புறம் இன்னொரு சில பேர் என்ன பண்ணுறாங்க, நான் எவ்வளவோ ஹார்ட் ஒர்க்கெல்லாம் பண்ணுறேன், எனக்கு எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது அப்படின்ட்டு. ஆனால் அவங்களுக்கு வந்து தெரியாமல் ஒரு விஷயம் நடந்துக்கிட்டு தான் இருக்குது, பின்னாடி பேக்ரவுண்ட் நடந்துகிட்டே இருக்குது. ஆனால் கொஞ்சம் ஸ்லோவாக போகுது, இவங்களுக்கு தெரிகிற மாதிரி நடக்கிறதில்ல. அதுவும் ஒரு சைடாக நடந்துக்கிட்டு தான் இருக்குது இவங்களுக்கு தேவைப்படுற விஷயமும். ஆனால் இவங்களுக்கு தேவைப்படுற டைமுக்கு கிடைக்க மாட்டேங்குது. அது வந்து லைக் டிவைன்லி கைடட் டைமில் தான் இவங்களுக்கு அது கிடைக்கும். பட் அதை அவங்க வந்து தப்பாகவே புரிஞ்சுக்கிறாங்க. அப்புறம் எப்போதுமே அவங்கள உள்ளே வந்து இம்ப்ரவைஸ் பண்ண பார்க்க மாட்டேங்கிறாங்க. வெளியில் இருக்கிற சயின்ஸ் எக்ஸ்டர்னல் இது மேலேயே அவங்க பழி போட்டுட்ருக்காங்க. ஸோ இவங்களுக்கு கஷ்டப்பட்டு தான் பண்ணுறாங்க. பட் அதனால இவங்களுக்கு ரொம்ப வலியும் ஆரம்பிக்குது. இதெல்லாம் பண்ணிவிட்டு கடைசியில் எனக்கு எதுவும் இல்லாமல் போயிட போகுதுன்ற அந்த ஒரு தயக்கமும் இருந்துகிட்டே தான் இருக்குது. இவங்க தே ஆர் பிரான்ச்சிங் அவுட்ன்ற மாதிரி சொல்லலாம். லைஃப் பாத் நம்பர் 5 வந்துட்டு இப்போது தே ஆர் பிரான்ச்சிங் அவுட் அப்படின்ற மாதிரி. முன்னாடி வந்து ஒரு இத்தினோண்டு ஒரு இலையாக தான் இருந்திருப்பாங்க. பட் இப்போ வந்து நல்ல ப்ரோக்ரெஷன் கிடச்சிருக்கு அவங்களுக்கு. அது அப்படியே மூவ் ஆகிட்டு போகுது. ஆமாம், வேகத்தில் இருந்தாலும் அவங்களால அந்த ப்ரோக்ரெஷன் இப்போ பார்க்காம மற்றவங்களுக்கு தெரியுது போல இருக்குது, இவங்களுக்கு தெரியல. இன்னும் எனக்கு வேணும், இன்னும் எனக்கு பத்தலை, தே ஆர் கோயிங் டுவர்ட்ஸ் சக்ஸஸ் அப்படின்ற மாதிரியும் இவங்களுக்கு எதிராக நிறைய பேர் முயற்சி பண்ணுறாங்க அப்படின்றத அவங்க தெரிஞ்சுக்கணும் லைஃப் பாத் நம்பர் 5க்கு.
அதுக்கப்புறம் பட் இவங்க வந்துட்டு அதில் பெரிய இதாக இருக்காங்க. ஸோ என்னதான் குத்தணும்னு மற்றவங்க வந்து இவங்களை ஏமாற்றணும்னு நினச்சாலும் அது இவங்ககிட்ட பலிக்காது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் போயிட்டுருக்கு. பட் இருந்தாலும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்பவே முக்கியம். இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் தான் இது. லைஃப் பாத் நம்பர் 5க்கு நெக்ஸ்ட் வந்து லைஃப் பாத் நம்பர் 5 2026 எப்படி இருக்குன்றத பார்த்துடலாம். அதுக்கான கார்ட்ஸை கொஞ்சம் பாருங்கப்பா. இவ்வளோ வந்துருச்சு. ஒரு ஆரக்கிள் டெக்கில் எவ்வளோ கார்ட்ஸ் இருக்குமோ அவ்வளோ கார்ட்ஸும் வந்துருச்சு. இது எல்லாமே வந்துட்டு 2026 லைஃப் பாத் நம்பர் 5க்கு நடக்க போகுது. யூ ஆர் ஜென்ரலி வெரி சாட்டி பர்சன் நினைக்கிறேன். லைஃப் பாத் நம்பர் 5 நிறைய விஷயங்கள் நீங்கள் பேச வேண்டியது இருக்குது, பார்க்க வேண்டியது இருக்குது, நிறைய விஷயங்கள் நீங்கள் தாண்டி வர வேண்டியதாக இருக்குது. என்ன இதிலெல்லாம் என்ன இருக்குன்ற மாதிரி நம்ம பார்த்துடலாம். ஓகே, ஸோ இது வந்து இப்போ இருக்கிற இவங்களுக்கு லைஃப் பாத் நம்பர் 5 2025 இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு. ஓகே, 26க்கு போகலாம். ஓகே, ஸோ 2026 வந்துட்டு லைஃப் பாத் நம்பர் 5க்கு என்ன நடக்கும் அப்படின்னா, இவங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் தான் நடக்குது. பட் வந்து அவங்க எப்படி அதை ப்ரிசீவ் பண்ணிக்கிறாங்க சிச்சுவேஷன்ஸ் அதை பொறுத்துமே இருக்குது. அந்த அவங்களோட மூட் அண்ட் பிஹேவியர். ஸோ இவங்களோட லைஃப் பாத் நம்பர் 5 பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க, கரெக்டாக இருக்கும்னு நினைப்பாங்க, பங்க்சுவாலிட்டி நிறையா இருக்கும் அப்படின்ற மாதிரி நினைப்பாங்க. அவங்களுக்கு என்ன வேணுன்றதை நல்லா தேடி 1000 விஷயம் இருந்தால் கூட அதில் டிஸ்ட்ராக்ட் ஆகாமல் அவங்களால பின் பாயிண்ட் பண்ணி எடுக்க முடியும் கரெக்டான டைம்குள்ளே. இவங்களது நிறைய பேருக்கு வந்துட்டு ஒரு ஆப்போசிட்டான ஒரு பர்சனாலிட்டி அவங்க வந்து உணருவாங்க. அவங்களுக்குள்ளேயே ஒரு பைப்பர் பர்சனாலிட்டி மாதிரி வேறு ஒரு பர்சனாலிட்டி அவங்களுக்குள்ளேயே இருந்திருக்கு அப்படின்ற மாதிரி அது வெளியே வரும். அது வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஸ்ட்ராங்காக இருக்கிறது. இந்த பர்சன் வந்துட்டு லைஃப் பாத் நம்பர் 5 வந்துட்டு யூஸ்வலாக ரொம்ப ஃபன்னியாக, ரொம்ப சாமிங்காக, ஒரு ரெமோ மாதிரி இருந்திருப்பாங்க, இல்லாட்டி அம்பி மாதிரி இருந்திருப்பாங்க. அவங்களுக்குள்ள இப்படி ஒரு கேரக்டர் இருக்குன்றது மற்றவங்களுக்கே ஒரு வித்தியாசமாக தெரியும். அதே சமயம் இந்த லைஃப் பாத் நம்பர் 5 வந்துட்டு அவங்களோட வாழ்க்கை துணையை ரொம்ப ஆப்போசிட்டாக இருக்கிறவங்கள வந்துட்டு தேர்ந்தெடுப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதனால நிறைய விஷயங்கள் வந்து அவங்க இது வரைக்கும் எடுத்து வச்சது எல்லாமே வந்து கொஞ்சம் விழுகிற மாதிரி தான் இருக்கும். கொஞ்சம் ஸ்லோ மூவிங் எனர்ஜியாக தான் இருக்கும். ஆனால் இவங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாங்க 2026. அவங்களுக்கு எல்லாமே வந்து ஜெயிச்சுக்கிட்டே இருப்பாங்க, எல்லா விஷயத்தையும் ஜெயிச்சுட்டே இருப்பாங்க. ஸோ க்ரியேட்டிவ் எக்ஸ்ப்ரெஷன் வந்துட்டு ரொம்ப நல்லது லைஃப் பாத் நம்பர் 5க்கு. அப்புறம் ஏதோ ஸ்டிமுலேஷன் அப்படின்றத கண்டுபிடிப்பாங்க. மூன் வந்து ஒரு ஸ்டிமுலேஷன் அப்படின்றத இவங்க தான் ஃபஸ்ட் உணருவாங்க. அப்புறம் இவங்களை சுற்றி இருக்கிறவங்க எத்தனை பேர் வந்து இது வரைக்கும் அவங்களை ஏமாற்றிட்டு இருந்திருக்காங்க, எத்தனை பேர் வந்து இவங்ககிட்ட ஃபேக்காக இருந்திருக்காங்க. அப்புறம் வந்து இவங்க ஒரு உண்மையை வந்துட்டு ஒரு சில உண்மைகளை வந்து இவங்க உணருவாங்க இல்லையா? அப்போ மற்றவங்கள பார்க்கும்போது இவங்க உண்மையானவங்க கிடையாதுன்றது அவங்களால புரிஞ்சுக்க முடியும். இதுக்கு நடுவில் நிறைய மிடில் மேன் வேலை. ஸோ இந்த கார்டு பார்க்கும்போது எனக்கு இடத்துல ஞாபகம் வருது. கனெக்ட்னு சொல்லிட்டு ஒரு மூவி வந்துச்சு, ஸ்டாரிங் நயன்தாரா அண்ட் வினய். ஸோ அவங்களோட மூவி பாருங்கள், கனெக்ட் அப்படின்ற அந்த படம். அதில் வந்துட்டு அந்த அந்த கான்செப்ட் தான். ஓகே, ஸ்பிரிச்சுவல் அதை ட்ரை பண்ணுறேன் அப்படின்ட்டு அந்த குழந்த, அந்த படத்தில் ஒரு குழந்த வந்துட்டு ஒரு ஸ்பிரிச்சுவல் பர்சன்கிட்ட போய் நாடுவாங்க. பட் அவங்க வந்து இவங்களை அட்வான்டேஜ் எடுத்துப்பாங்க. அந்த குழந்தை அட்வான்டேஜ் எடுத்து அவங்க லைஃப் ரிஸ்கில் போட்டுருவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லாட்டி இதுக்கு முன்னாடி நடந்திருக்கலாம். அது வந்து இப்போ தான் உங்களுக்கு இப்போ தான் நீங்கள் உணர்கிற மாதிரி இருக்கும். அப்போது அதெல்லாம் பொய் தானா? இந்த மிடில் மேன் வேலைலாம் நீங்கள் வந்து தேவையே இல்லை. நீங்களே டைரெக்டாக கடவுள்கிட்ட பேசலாம். உங்களுக்குள்ளே தான் கடவுள் இருக்காங்க. இதெல்லாம் நீங்கள் உணர்வீங்க. அது வந்து ஒரு வேறு லெவலில் ஒரு உணர்தலாக இருக்கும். ஸோ நீங்களே நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணிவிட்டு டிவைன் எனர்ஜியை வந்து நல்லா சோர்ஸ்லேருந்து எடுக்கிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு லைஃப் பாத் நம்பர் 5 in 2026. அதுக்கப்புறம் பழைய விஷயங்களை வந்து தூண்டி விட்டு அதை வந்து நீங்கள் ஹீல் பண்ணுறதுக்காக தான் பண்ணுறாங்க. பட் மறுபடியும் உங்களோட அந்த கஷ்டகாலங்களை வந்து நோண்டி விடுற மாதிரி ஒரு சில விஷயங்கள் நடக்கும். ட்ரிகர் பாயிண்ட்ஸ் அதை கொஞ்சம் பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் பட் அதுலேருந்து நீங்கள் மீண்டு வந்துடுவீங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்புறம் யூர் லைக் எ ஃபீனிக்ஸ். உங்களோட சோர்ஸ் எனர்ஜி உங்ககிட்ட தான் இருக்குது. நீங்கள் எவ்வளோ பேர் வந்து உங்களை மண்ணில் போட்டு புதைச்சாலும் சரி, நீங்கள் வந்து எப்போவுமே இந்த ஷைன் உங்ககிட்ட இருக்கும். தட் ஷைன் அதை வந்து உங்கள் மற்றவங்க அதை அவங்க கிட்டேருந்து எப்போவுமே எடுக்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ பட் ஸ்லோ எனர்ஜி தான், ஸ்லோவாக தான் அப்படியே கிராஜுவலாக போகும். அப்புறம் வந்து 2026 முடியறதுக்குள்ளே அப்படியே பிக்கப் ஆகிடுவீங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ எக்ஸ்ப்ரெசிவாகவும் இருக்கணும். நிறைய மூன் எனர்ஜி வந்திருக்கு. ஸோ உங்களை பற்றி நிறைய விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. எதெல்லாம் நீங்கள் மறைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை மறைக்க முடியாது, வெளியே வந்தே தீரும் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. அகெயின் ட்ராவலிங், லூசிட் ட்ரீமிங் அது இந்த பயலுக்குமே இருக்குது.
லைஃப் பாத் நம்பர் 5க்குமே. அதுக்கப்புறம் ஸோ காசு விஷயத்தில் எந்த பிரச்சனையும் கிடையாது. பட் நீங்கள் வந்து வின் பண்ணுற மாதிரியும் இருக்கும், அதே சமயம் நான் ஏதோ விஷயத்தில் வந்து சிங்க் ஆகிற மாதிரியும் இருக்கும். அந்த ஐடென்டிட்டி க்ரைசிஸ் அது வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்புறம் வந்து எல்லாமே ஒரு மாதிரி எம்டி ஆன மாதிரி ஒரு ஃபீலிங் வருங்க 2026 லைஃப் பாத் நம்பர் 5க்கு. பழைய மாதிரி பார்க்க முடியாது எதையுமே. ரொம்ப வெறுமையாக வெறிச்சோடி இருக்கிற மாதிரி இருக்கும். பட் எல்லாமே உங்ககிட்ட தான் இருக்கும். இருந்தாலும் அது பத்தலை, என்னமோ ஒன்று தேவைப்படுது அப்படின்ற மாதிரி இன்னர் காலிங் அதை வந்து நீங்கள் எழுதி வைக்கணும்னு சொல்கிறாங்க. க்ரியேட்டிவ் ஆர்ட் தெரப்பி மூலமாக அது என்னன்றதை கண்டுபிடிங்க. ஒரு லாங்கிங் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க 2026 லைஃப் பாத் நம்பர் 5க்கு. நிறைய தயக்கங்கள் இருக்கலாம். அப்புறம் சேலரி வர்றது கொஞ்சம் லேட் பண்ணலாம், ப்ரமோஷன் வர்றது கொஞ்சம் லேட் பண்ணலாம். இருந்தாலும் உங்களுக்கு கண்டிப்பாக கிடச்சிடும். இல்லாட்டி நீங்களே அதுக்கான ஒரு ஸ்டெப் எடுத்து வைப்பீங்க. நியூ பிஸ்னஸ், நியூ சம்திங். ஓகே, அது வந்து உங்களோட சக்ஸஸை வந்து தூண்டி விடுற மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் யூ வில் கோ ஃபார் நியூ அச்சீவ்மெண்ட்ஸ். இது முடித்தோன்னே இன்னொன்று, இது முடித்தோன்னே இன்னொன்று அப்படின்ற மாதிரி நிறைய அச்சீவ்மெண்ட்ஸ் நீங்கள் வந்து எடுத்து வைக்கிற மாதிரி, ட்ராஃபி மாதிரி அடுக்கி வைக்கிற மாதிரி அந்தளவுக்கு போகும்னு சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் ரொம்ப பேர்டனாக ஃபீல் பண்ணுவீங்க. ஆனால் விஷனரியாக நீங்கள் மூவ் பண்ணுவீங்க. நீங்கள் வந்து அந்த வருஷத்துக்கு மட்டும் பார்க்காம ஒரு 10 இயர்ஸ் அதுக்கான இதை வந்து நீங்கள் பார்த்துருவீங்க. அந்த 10 இயர்ஸ்க்கு வரப்போகிற விஷயத்த இப்போ இருந்தே வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிடுவீங்க. லைஃப் பாத் நம்பர் 5 in 2026 அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. மற்றவங்கெல்லாம் வந்து இப்போ இருக்குது இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கேன், இதெல்லாம் அப்புறம் பண்ணிக்கலாம்னு சொன்னாலும் உங்களுக்கு அதுக்கான ஒரு இம்பார்ட்டன்ஸ் தெரியும். அப்புறம் கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் லேட்டாக தான் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் இருந்தாலும் உங்களால் அதை சமாளிக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகே, அப்புறம் வந்து யூ வில் ஆல்வேஸ் ஹாவ் அ ஃபுட் இன் த கிரவுண்ட் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. கிரவுண்டட் எனர்ஜியாக தான் இவங்க இருப்பாங்க 2026 லைஃப் பாத் நம்பர் 5. நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு வந்து டக்குன்னு கிடச்சிடும். அதாவது அவங்க நினச்சி பார்த்துருப்பாங்க, சரி ஒரு 5 வருஷம் 10 வருஷத்துக்கு அப்புறம் கிடைக்கும்னு. பட் அவங்களுக்கு டக்குன்னு கிடச்சிடும். ஆனால் கிடைக்கிறது கொஞ்சம் ஸ்லோ ப்ராசஸாக இருக்கும். சொல்கிறது புரியுதா? இவங்க எதிர்பார்த்துருக்கவே மாட்டாங்க. நான் என் வேலையை பார்க்குறேன், ஆனால் 10 வருஷத்துக்கு அப்புறம் தான் எனக்கு கிடைக்கும்னு எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி இருப்பாங்க. அப்படியே ஸ்லோவாக வந்து வந்து கரெக்டாக அவங்களுக்கு கிடச்சிடும். என்ன அது கூட கிடச்சிருச்சு அப்படின்ற மாதிரி உங்களுக்கு இருக்கும். எப்படா வந்துச்சு அப்படின்ற மாதிரி ஒரு யூ வில் பி டவுட்டிங் யுவர் செல்ஃப். ஸோ ஐடென்டிட்டி க்ரைசிஸ், அப்புறம் வெறுமையாக ஃபீல் பண்ணுறது. எனக்கு எல்லாமே கிடச்சிருச்சே, எனக்கு கிடைக்கணும்னு நினச்சது, நான் எதுக்காக நான் இவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தோம், எல்லாமே கிடச்சிருச்சு, அடுத்து என்ன ரொம்ப வெறுமையாக இருக்கே அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து லாங் ரனுக்கு பிளான் போட்டிருப்பீங்க. பட் அது டக்குன்னு கிடச்சோன்னே அடுத்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாத ஒரு தவிப்பு, புரியுதுங்களா? ஸோ அது வந்து வரும். அப்புறம் டைரி ப்ராடக்ட்ஸ், சம்திங் அபவுட் ஃபர்டிலிட்டி, அதான் ஃபர்மெண்டேஷன், ஊரே உலர வைக்கிறது திங், அந்த மாதிரி நினச்சி கடைசியில் உங்களுக்கு சில டக்குன்னு கிடச்சிரும். ஸோ அது இந்த கார்ட்லேயும் வந்திருக்கு. ரொம்ப நிறைவாக ஃபீல் பண்ணுவீங்க. மற்றவங்களுக்கும் கொடுக்குறதுக்கும் உங்களுக்கு அந்த லவ் அண்ட் அஃபெக்ஷன் டைம் எல்லாமே இருக்கும், கம்பேஷன் இருக்கும். மற்ற விஷயங்களும் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்ற அந்த ஆர்வமே உங்களை வந்து அந்த இடத்துக்கு எடுத்துகிட்டு போயிடும். உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் நீங்கள் செய்யும்போது அடுத்தடுத்து வந்துட்டு உங்களோட லைஃப் ஜேர்னிக்கு எதுனா தேவையோ அதை பார்த்து நீங்களே வந்து போவீங்கன்ற மாதிரி, உங்களை அந்த டைரெக்ஷனே கூட்டிகிட்டு போய் விட்டுரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கான அந்த அந்த முயற்சியை மட்டும் விட்டுறாதீங்க. பிடிச்ச விஷயங்களை செய்யுங்க. அப்புறம் யார் யாருக்கு என்னென்ன கிடைக்குமோ இந்த கர்மா அது அவங்களுக்கு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ கூடவே வந்துட்டு நிறைய பேர் குழிப்பறிக்கிற மாதிரி இருப்பாங்க, அவங்களையும் வந்து நீங்கள் பார்த்துக்கணும். இப்போ கிரெடிட்ஸ் வந்துட்டு உங்களுக்கு கிடச்சிடும், உங்களுக்கான கிரெடிட்ஸ் உங்களுக்கு கிடச்சிடும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஒரு வித்தியாசமும் உணர்வீங்க. இது வரைக்கும் நீங்கள் உணராத ஏதோ ஒரு இன்னர் நோயிங், இன்னர் கால் அதை வந்து நீங்கள் உணர்வீங்க. அதை நோக்கி உங்கள் பயணம் தொடரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஃபார் லைஃப் பாத் நம்பர் 5 in 2026. ஸோ இவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, இந்த வருஷமும் சரி அடுத்த வருஷமும் சரி. ஆனால் வந்து ஐடென்டிட்டி க்ரைசிஸ் வரும். அப்புறம் இதுக்கப்புறம் நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு யோசனை, திங்கிங் அதெல்லாம் ஜாஸ்தி வர ஆரம்பிக்கும். எல்லாமே கிடச்சிருச்சே அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் என்ன அதுக்கப்புறம் நான் எந்த டைரெக்ஷன் போகிறது, எந்த ரூட் எடுக்கிறது. ஸோ அந்த ஒரு இதில் ஒரு சின்ன இது வரும். அது மட்டும்தான். மற்றபடிக்கு எவ்ரிதிங் இஸ் சார்ட்டட் அவுட்.
நிறைய டிவைன் இன்டர்ஃபெரன்ஸ் இருக்கும். டிவைன் டைமிங்கில் கிடைக்கிற விஷயங்கள் நிறையா இருக்கும். அப்புறம் இவங்க வந்து டைச்சி சீகாங் இந்த மாதிரி மார்ஷல் ஆர்ட்ஸ் கனெக்டட் வித் ஹெல்த் அது பண்ணாங்கன்னா கொஞ்சம் பேலன்ஸ்டாக ஃபீல் பண்ணுவாங்க. அப்போ அந்த ஐடென்டிட்டி க்ரைசிஸ், எனி கைண்ட் ஆஃப் க்ரைசிஸ் வந்துட்டு அவங்களுக்கு பெருசாக ஹிட் ஆகாது. இருக்கும், பட் அது பெருசாக ஒன்றும் பாதிக்காது. மேனேஜபிளாக தான் இருக்குது அப்படின்ற மாதிரி இருக்கும். அப்புறம் வந்துட்டு க்ரியேட்டிவ் ஆர்ட் தெரப்பி, அப்புறம் வந்து ஃப்ரம் வெல்த் டு வேஸ்ட்லேருந்து வெல்த் பண்ணுறாங்கல்ல, ஸோ அந்த மாதிரி ஏதாவது பண்ணலாம். ஆன்டிக் பிஸ்னஸ் பண்ணலாம். இல்லாட்டி இந்த மாதிரி வரையர், பெயிண்டிங், ஆர்கியாலஜி, இந்த மாதிரி ரொம்ப டீப்பான ஒரு விஷயங்கள், கலை நுணுக்கம், அந்த மாதிரி விஷயங்களை வந்துட்டு இவங்க இது பார்ப்பாங்க. இது வந்து ஃபயர் எனர்ஜி தான் அதிகமாக இருக்குது. ஸோ லைஃப் பாத் நம்பர் 5 வந்து ஃபயராக இருப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகே, வித் திஸ் ஐ end the reading. Thank you for watching Love and Light Bless Be. Consider subscribing, liking, sharing, commenting, and push the notification button for more such amazing videos. Thank you.